வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த டைம் சரியா 7:21 8ஆம் மாசம் 19ஆம் தேதி. என்ன 38வது நாள் பயணம் ஆரம்பமாக அல்ஹம்துலில்லாஹ். சிரிச்சு போன என்ன டெய்லி நைட்டுக்கு நீங்க அலரிச்சு அந்த எந்த அலரிச்சுன்னு சொல்லி அதுக்கான ரீசனை நைட்டுக்கு முன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டுருச்சு. கட்டாயம் பார்க்காதவங்க இது பாருங்க. 10 நிமிஷத்துல வீடியோ ஆரம்பிச்சிடலாம். 10 நிமிஷத்துல வீடியோ அது இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை பாருங்க. அப்ப அதுல சில பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருச்சு. அதை உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிய. இப்ப நான் இன்றைக்கு பயணம் இங்கிருந்து சரியா வில்பத்தூருக்கு போறேன். வில்பத்து ஜங்ஷனுக்கு தான் இப்ப இன்றைக்கு நான் பயணம் போகிறது. இன்றைக்கு 40 கிலோமீட்டர் 42 கிலோமீட்டர் நான் இன்றைய பயணம் போகணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப அப்படி பயணம் போனாதான் எங்களுக்கு நான் இன்றைக்கு புத்தளத்துக்கு ஏரியாக வரையிலும் புத்தளத்து மக்களை சந்திச்சதுக்கு ஏதும். அந்த அடிப்படையில தான் நான் இப்ப இந்த பயணத்தை இப்படி ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நான் 7 மார்னிங் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு இருந்தேன். 6 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு இருந்தேன். ஆனால் நேற்று எனக்கு நடந்த சில பல விஷயங்களால எனக்கு அதுக்கான வேலைகளை செஞ்சு கொடுறதுக்கே நம்ம போனதால அந்த வேலையில நீங்க மார்னிங் இருந்து செஞ்சு அதுக்கான இதுகளை செஞ்சு அந்த டைமை இங்க ஒதுக்கினதால எனக்கு இங்க டைம் இல்லா போயிட்டு இன்ஷா அல்லாஹ் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருச்சு. எங்கள் ஊர் மக்களுக்காகவும் இப்ப நான் கடந்து வர ஊர் மக்களுக்காக வேண்டியும் நான் எப்படி நடக்கிய அப்படின்னு சொல்லி விஷயத்த நான் எந்த லெவல்ல ஸ்ட்ரகிள் இருந்துச்சு இந்த விஷயத்த நான் அந்த 10 நிமிஷத்து வீடியோ நான் பேசிட்டு அதை கட்டாயம் எல்லாரும் போய் பார்த்துருவோம். என்ன சொன்னா பாட்டா விளங்கும் இப்படி ஸ்ட்ரகிள்ல பயணம் போயிட்டு கொண்டிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இன்னைக்கு நாள் என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வருவோம். உங்களே கிளைண்ட் இல்லையா? நீங்க நடந்து வர நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? என்ன பார்க்க அது உங்களோட நோக்கமா? இல்ல நடந்து வரவங்க உங்க நோக்கம் என்ன தானே கேட்பாங்க. அதான் கேட்க மாட்டேன். நீங்க இன்னைக்கு ஸ்கூல் போகல மண்டே? நீங்க சொன்னாங்க நான் தெரியவே வாங்க. இல்ல ஸ்கூல் இல்லையா போயா? நான் தெரியவே இவங்களா இப்ப சொன்னது. நீங்க கிரேட் நீங்க படிச்சிய கிரேட் 2 நீங்க 2 கிளாஸ்மேட். பாரு இவங்க பெண்ணோட 3 கிலோமீட்டர் இருக்குமா? 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இவன் நடந்து வர வேணாம் வண்டிக்குள்ளே பாவம் நீங்க ஓடி வாரன்னு சொல்லி அப்பவும் வார எனக்கு மாநிலங்களோட என்ன வீடியோ பாத்தியா? என்ன பேர சொல்லுவோம் சரியா? என்ன பேர சரியா சொல்லுவோம். எதுல வீடியோ பாக்க நிறைய வீடியோ பார்த்து எனக்கு சென்னை பேர் என்ன டோமினானா பக்கினானா? இப்ப பயணம் ஆரம்பமாகி 8:21 மணி நேரம் பயணம் பேசி கொண்டு இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட சேர்ந்து ஊர்வாசிகள் எங்களோட சேர்ந்து வந்து கொண்டு இருந்துச்சு. சந்திச்சோம். ஒரு பதிவான அவங்களுக்கு அப்டேட் வந்து கொண்டு இருந்துச்சு. நேற்று எந்த அளவுக்கு வேலை என்றால் எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் அனுப்பி வச்சிருந்த இவங்க எங்களோட டீம் பிக் சிட்டி குரூப் ஆஃப் கம்பெனி பிக் சிட்டி மாத்திர பிரான்ச்ல இருந்து டீம் அனுப்பி வச்சிருந்தேன். இவங்களை சந்திச்சதுக்கும் எனக்கு நீங்க இவங்களை ஆல்ரெடி எங்களோட மாத்திர ஷோரூம்ல பார்த்துருச்சோம். இவங்களை நேற்று இவங்க அனுப்பிடுச்சு இங்க எனக்கு இந்த சரி வேணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு வில்பத்து சைட்ல அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பிடுச்சு. இவங்க நேற்று வந்து 2 நாளாவே இவங்களை சந்திச்சே கிடைச்சது. சரியா? அப்படியாப்பட்ட சூழல்ல இப்ப நம்ம அடுத்தவங்களை சந்திச்சல அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு இருக்கு. வேற சிச்சுவேஷனை பாருங்க. எங்க டீமே எங்களுக்கு வீட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் பண்ணி சொன்னதால் நீங்க இது வந்து இப்படி சும்மா இல்ல இப்ப வீட்டு ரூம் சரியே ஓகே. நான் முன்னுக்காக அப்படியே வாங்க. நீங்க சீராயலாம் பாயா நீங்க மறுபடியும் சூட்டு போல ஓடி வந்துருக்கு.
சொன்னா நேற்று சில பல கதைகள் போனேன், நான் ஒருத்தரையும் சந்திச்சதுக்கு எடுக்கலையா, இந்த அப்படியா இப்படியா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியே நிறையா. அப்ப நிறைய இடத்துல இருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி இப்ப ஏன்னா ஒரு 100 பேருக்கிட்ட குறவாகும் கொஞ்சம் வேலைன்னு சொல்லி சொல்லிடு. சரியா, இன்னொரு விஷயம் வந்துட்டா ஒருத்தர் வந்து சொல்லி நான் உங்களுக்கு பர்சனலா வச்சுக்கிறேன் செல்ஃபி எடுப்போமேன்னு சொல்லி எடுக்க. அப்ப அவங்க ஆசையில எடுத்த செல்ஃபி வைக்கக்குள்ள அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ குரூப்ல ஃபேஸ்புக்ல எதிரே போடு. அதோட ரூம் லொகேஷனுக்கு எல்லாருமே வரும். அப்ப நாங்க எல்லாருக்கும் டைம் ஒதுக்கி கொடுத்தது கூட எங்களோட ரெஸ்ட் டைம்ல வந்தேன்டா நான் எந்த எல்லாம் ஹைரா வரும். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவுல சந்திச்சோம்.